ஆமையின் அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 11 மணி 4 நிமிடங்கள். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சவரி மேரி அவர்கள், மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. இவங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் அந்த வேளையிலும் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரிஸ்லோட்டமா இன்றைய நாளில் விசேடமாக சகோதரி சுகுமாரி அவருடைய அவருடைய தகப்பனார் மரித்திருக்கிறார். அவருடைய இழப்புக்காக துயரத்தோடு இருக்கும் அவர்களுக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். கோட்பிளேஷையா கர்த்தர் தாமே உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்களுடைய ஊழியங்களையும் சந்ததியிலையும் கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கோட்பிளேஷையா. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் லண்டன் தேசத்திலிருந்து மேறி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பின்னேறமா இருக்கிறபடினாலே 4 மணி ஆகிறது. கர்த்தர் ஒருவருடைய ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் என்னோட ஜெபத்தில், ஆரம்ப ஜெபத்தில், ஆராதனையில், வார்த்தா பகுதியில், ஜெபங்களில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் இந்த ஜெபங்களை கேட்டு உங்களுக்காகவும் அந்த ஜெபங்கள் ஜெபிக்கப்படும் உங்களோடு ஆவியானவர் பேசுவார். ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ளுங்க. எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் பல்லோத்தவனே, மதுதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், ஆண்டவரே அதிசயமானவர், அற்புதமானவர். எங்களை ரட்சித்த தேவன், எங்களை உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டு வரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தலைமுறை தோறும் உம்முடைய கிருபை உள்ளது. உம்முடைய கிருபை தான் எங்களை நடத்தி வருகிறதப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நேரத்தில் இந்த வானொலியில ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுகுமாரிய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட தகப்பானுடைய இழப்ப மகளுக்கு ஆண்டவரே ஆறுதல் படுத்தும்படியாக அந்த குடும்பம் முழுவதும் ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவரே, அந்த இழப்பு அவைகளுக்கு பெரிதா தெரியாதபடி தெய்வீக சமாதானத்தினால் இவர்களை நிரப்பும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகளை பொறுப்படுங்க. மகள் ஊழியக்கார மகள் இதால சோர்ந்து போகாதபடி, இதால விட்டு விடாதபடி என் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் இருந்து உம்முடைய சமூகத்தில் சமாதானத்தை ஆறுதலையும் பெற்று வாழ்ற மகளாய் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் அவர்களை குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல அந்த வானொலியில ஊழியம் செய்ய போற இனிவேல் வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக ஊழியக்கார குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று ரட்சிப்புகளால் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்கள், ஊழியங்கள், ஆண்டவரே, சந்ததி முழுவதும் உடைய கரத்துக்குள்ள, ஆண்டவரே, உடைய கரத்துக்குள்ள இவ்வளவு நாளும் வழி நடத்தி வந்தீங்க. இனிமேலும் அந்த கரத்தினாலே ஆண்டவரே இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி சந்ததி முழுக்க வழி நடத்தி இந்த ஊழியத்தை வெளியெல்லாம் பெரிதாக செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் ஆண்டவரே உடைய கரம் இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரே அப்பா, இன்னும் அநேக சிறு பிள்ளைகள் வந்து சேர்ந்து கொள்ளட்டும். இன்னும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வந்து சேர்ந்து கொள்ளட்டும். என்ன அநேகர் ஊழியம் வந்து சேரட்டும். ஊழியக்காரர் வந்து சேரட்டும். அநேக ஊழியங்களை செய்து முடிக்க ஆண்டவரே ஞானத்தை பலத்தை ஆண்டவரே ஜெஸ்லியாக்க கொடுக்கும்படியாக நாங்களும் இதில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு சுவிசேஷங்களை பிரசங்கிக்க தேவன் ஒவ்வொருவருக்காக எங்களை செபிக்க வைக்கும்படியாக இளைப்பாறுதல் அடைய ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா பின்மாட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரை இனிமேல் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபித்து தேசங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரை தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் எல்லாம் இல்லையெல்லாம் பெருதட்டு மந்தையை பெறுகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் எல்லாம் மந்தையை பெறுகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அதுக்காக ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். அதுக்கான தேவைகள் சந்திங்க. இன்னும் ஜெஸ்லியாடு சேர்ந்து ஊழியங்களை செய்ய ஆண்டவரை அநேக ஊழியக்காரரை இணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அவர் எல்லாத்தையும் என்னோட ஆக்கள் அந்த ஊழியங்களை எடுத்து பொறுப்பாய் செய்கிறதுக்கு ஆண்டவரே கத்த கிருபை செய்யுங்க. பிற பிள்ளைகள் ஆண்டவரை பழக்கி வைத்துக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் எப்போதும் உடைய வருகை வரியந்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் கூட தாழ்த்துக்கிறேன். இந்த நேரங்களை நீங்க பொறுப்படுங்க. ஆண்டவரே அப்பா, துதிக்க ஆராதிக்க ஆண்டவரை செபிக்க ஆண்டவரை வார்த்தையில பகிர்ந்து கொள்ள, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் என்னோட குழந்தை ஊழியம் செய்வீராக. என்னை பலப்படுத்துங்க, என்னை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்
நன்றி செலுத்தி துதிகனமை யாவும் செலுத்துகிறேன் அப்பா. ஆமேன் ஆமேன். ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன். தடைகளை உடைப்பவரே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துகிறவரே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஜெயிக்க வைக்கிறவரே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை கழுவினீர். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை சுத்திகரித்து உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். உம்முடைய ரத்தம் எங்களை சகல பாவங்களை நீக்கி ஆண்டவரை பரிசுத்த பாதையில் எங்களை ஆண்டவரை எகிப்தியரின் தேசத்தில் எகிப்தியர் நுகத்தை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி கொண்டு இருக்கிற தேவனுக்காய் நன்றி செலுத்துகிற நானும் என் வீட்டார் முண்டால் உண்மையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி எங்களை உண்மையை சேவிக்க வைக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. அக்னி சமமாய் மேக சமமாய் எங்களை வழி நடத்தினவரை வழி நடத்தி கொண்டு இருக்கிறவரே எங்களோட பேசி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு காரியம் வராதபடி எங்களை வழி நடத்துகிறவர் எல்லா பொல்லாப்பு எல்லா நாச மோசங்களுக்கும் திகிலுக்கும் ஆண்டவர் வியாதி வேதனை வர்மங்களுக்கு எங்களை பாதுகாத்து கொள்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனைக்கு பாத்திர துதிக்கு பாத்திர கனத்துக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் 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 அப்பா. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிகன மகிமைக்கு பாத்திர நன்றி. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியதப்பா. நல்லவரே 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 எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறவரே எங்க ரட்சகரே அப்பா. ரட்சகரே பாண்டவரே எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரேப்பா. மகிமையின் மேகமே அப்பா துதிக்கிறோம். அக்கினி மேகமா எங்களை வழி நடத்துகிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாக்கிறவரே வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைனுக்கு எங்களை பாதுகாக்கிறவரே உங்களுடைய சிறகு தண்ணியில மூடி கொள்கிறவரே உங்களுடைய தாபரத்துல எங்களை தங்கி தரிக்க வைக்கிறவரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ என்னை ஆண்டவரே நீ என்னை மகிமைப்படுத்துவா. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டவன் ஆண்டவரே துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்து வரும்போது கூப்பிடுகிற போது மகளை ஆண்டவரே அப்பாங்கட விண்ணப்பங்களை கேட்டு கண்ணீரை துடைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ள தேவாதி தேவன் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் பரிசுத்தர் 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 அப்பா. கேரிவீன்கள் சேராவின்களால் போற்றப்படுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவர் 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 ஐயா. ஆண்டவர் உயர்ந்தவர் உயர் அடக்கலத்தில் வைக்கிறவரே அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கட பாதங்கள் இராதபடி காப்பவரே சத்ரு ஆண்டவரை எதிர்த்து நிற்பவரே எங்கட சத்ருளுக்கு ஆண்டவரை நீ தீங்கான் துன்பப்படுத்தாதபடி காத்துக் கொள்கிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே துதிக்க பாத்திரரே துதிகள் மத்தியில் இறங்கி வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்ன துன்பம் நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே.
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தர் நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். ஏசப்பா, எங்களை மன வேண்டுதலை கேட்டுடுங்கப்பா. நீங்க மனமாற மாந்தர் எல்லாம் பாண்டவரே. அப்பா, நீ நல்லவரப்பா. எங்களுடைய உள்ளத்தின் மனுஷர் முகத்தை பார்த்தாலும் நீர் இருதயத்தை பார்க்கிறவரப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் என்னை நீர் கைவிடாத தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மனுஷர் தூக்கி எறிந்தாலும் நீர் உம்முடைய சமூகத்தை விட்டு தூக்கி எடுக்காதபடி எங்களை கண்டு துணத்தை தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரே. மனம் மாற மாந்தர் நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காய் யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. தலைக்கு மேல திராணி செல்லப்படாத தேவன் நீர், தலைக்கு மேல திராணி செல்லப்படாத தேவன் நீர் ஆண்டவரே. உமக்காயாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உமக்காய் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். உமக்காய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் மென்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் மென்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரிகை செய்திடும். ஆண்டவரே, எங்களோட சத்துருக்கள் தலை கவிழ்ந்தோட, சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தாவே நீர் எழுந்தெழுந்து எங்களோட சத்துருக்களை முறியடிக்கும்படியாக நீர் கிரியை செய்வியாராகப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரிகை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரை பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க
வீரப்பாதை காட்டி நீரே. அப்பா எங்களுக்கு விசுவாசம் பலி பெருகட்டும்ப்பா. ஆண்டவரே விசுவாசத்துல விருத்தியாக்குங்க. ஆண்டவரே இது கடைசி காலம், கொடுமையான காலமா இருக்கிறபடினாலே, அன்பு தணிந்து போற காலமா இருக்கிறபடினாலே, அந்த விசுவாசம் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம், தேவன் எங்களை நடத்துவார் என்ற விசுவாசம், தேவன் எங்களோட எங்களை தினமும் கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். அந்த விசுவாசம் பெருகட்டும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. எங்கும் தேவனுடைய விசுவாசம் எங்களுக்குள்ள பெருக செய்யும் ஆண்டவரே. மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் மீதிலே. பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் மீதிலே. பிரகாசிக்கும் மதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். பிரகாசிக்கும் மதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். எங்கள் உம்முடைய பிரகாசமங்கள் மேல் உதிக்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் பிரகாசம் அளிக்கட்டும். ஆண்டவரே, பலர் கல்லின கல்லா இருக்கிற போதும் எங்களை மூலக்கல் கட்டிடம் தாங்கிட வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரை. உண்மை துதைக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் தள்ளினாலும் என் தேவன் எங்களை தள்ளிவிடாத தேவன், எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், எங்களை சீராட்டுகிற தேவன், தாளாட்டுகிற தேவன் ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதைக்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உம்முடைய அன்பு உம்முடைய சமூகத்துல வருகிற போதெல்லாம் எங்களுடைய அன்பினாலே நிரப்புகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறேனப்பா. நன்றி செலுத்துகிறேன். கோடி கோடி நன்றி, கோடி கோடி சோத்திரம். உடைய அன்புக்காக, உடைய தயவுக்காக, உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர், எங்களை புது படைப்பாய் மாற்றுகிறவர், எங்களை ஆண்டவரே புது சிருஷ்டியா எங்களை அனுதினமும் புது சிருஷ்டி வெளிப்படை செய்கிறவர், புது சிருஷ்டி எல்லாத்தையும் காரியம் என்று வெளிப்படை செய்கிறவரப்பா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வீசிடும் இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடு நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டவரை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இருந்து சாப பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். ஊழியங்கள் செய்ய விடாதபடி, ஊழியங்கள் ஜெபங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா சாப பிசாசையும், பிள்ளைகள் வளர முடியாதபடி, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதபடி இருக்க எல்லா சாப பிசாசையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு துரத்துகிறேன். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லாவற்றையும் ஆண்டவரை விடுதலை ஆக்குற நாமம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, உம்முடைய நாமம் சொல்ல சொல்ல சத்ருவானவன் ஆண்டவரே ஆண்டவரே ஓடுகிறதை நாங்கள் காண முடியும். ஆண்டவரே எங்களது காரியங்களை வாய்க்க செய்கிற ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமம் எங்களுக்கு மேல் உயர்ந்திருக்கிற, குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு மேல உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே எல்லாம் உயர்ந்திருக்கிற அவருடைய நாமம் ஒரே நாமம், ஒரே நாமம். அல்வா ஒமேகாவும் மாணவர் ஆதி மந்தோமானுடைய நாமம் உயர்ந்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவாதி தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னனப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். உம்முடைய நாமம் வாழ்க வளர்கண்டி சொல்லி வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மத்துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லெலோகே, எல்லெலோகே, உம்மை துதிப்பேன். எல்லெலோகே, எல்லெலோகே, உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தே, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தே, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லெலோகே, எல்லெலோகே, உம்மை துதிப்பேன். எல்லெலோகே, எல்லெலோகே, உம்மை துதிப்பேன். ஆண்டவர் இழந்த யாவையும் ஆண்டவரே திரும்ப தந்து சம்பூர்ண நன்மையாளர்களை திருப்தியாக்குற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவர் இழந்த அனைத்தையும் சந்தோஷம், சமாதானம், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இதெல்லாம் இழந்தோம். குடும்பங்களை, பிள்ளைகளை, ஆண்டவரை ஐஸ்வர்யங்களை, நீ தந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்த உடைமைகள் இழந்தாலும் என் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரை திரும்ப எங்களை ரெட்டிப்பான நன்மையால் நிரப்பியாகிற அனுப்புகிற தேவன், நிரப்பி திருப்தியாக்குற அனுப்புகிற தேவன். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். எல்லெலோகே, எல்லெலோகே, உம்மை துதிப்பேன்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லெலோகே எல்லெலோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லெலோகே எல்லெலோகே உம்மை துதிப்பேன். எல்லெலோகே எல்லெலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லெலோகே எல்லெலோகே உம்மை துதிப்பேன். எல்லெலோகே எல்லெலோகே உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து ஆக மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மை மாத்திர நேசிக்கிற கிருபை எங்களுக்கு வேண்டும். உம்மை மாத்திர நேசிக்கிற இருதயம் சிந்தையும் எங்களுக்கு வேண்டும். நீர் மாத்திரமே எங்களுக்கு தேவாதி தேவனாயிருக்கிறாய். எங்களுக்கு நீர் மாத்திரமே கத்தாதி கத்தராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உம்மை துதித்து ஆராதிக்க நீர் பாராட்டின சிலாக்கியத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி நீர் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே, அழிந்து போற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிற போது உங்களை எடுத்து அனிதினமும் பயன்படுத்தி கொண்டு வாரீர் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ பெரியவர், நல்லவர், வல்லவர், அற்புதமானவர். எங்களை கைவிடாத தேவன். யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனா இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி அப்பா. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்க ஒரு சின்ன வசனங்களை தியானித்துட்டு அங்கால ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. எபேசியர் 11 நாங்க 16 இருந்து ஒரு 19 மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். விசுவாசத்தை பற்றி எங்களுக்குள்ள விசுவாசம் இந்த நாட்கள்ல நடக்கிற ஒரு போராட்டம், குடும்பங்கள்ல போராட்டம், எங்களுக்குள்ள உலகத்துல போராட்டம், வேலை செய்கிற இடத்துல போராட்டம், எங்களுக்குள்ளேயே போராட்டம், தனிப்பட்ட ரீதியிலே எங்களுக்கு சில பேருடைய பேச்சுகள், கதைகள், எங்களுக்குள்ளேயே அந்த போராட்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போற நேரத்திலும்
நாங்க எல்லாம் அந்த போராட்டத்திலே விசுவாசம் இல்லாம நாங்க போராடுகிற போது இப்ப எங்களுக்கு விசுவாசத்தை வத்திக்க சொல்லி நாங்க கேட்கிற சில வசனங்களை நாங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை வத்திக்க சொல்லணும். ஊழியத்துல சரி, எங்களோட தனிப்பட்ட ரீதியில சரி, எங்களோட குடும்பங்களுக்குள்ள சரி, நாங்க காணாதவைகள்ல சரி, எங்களோட ஆசீர்வாதங்கள்ல சரி, நாங்க இந்த நேரத்துல விசுவாசத்தை பற்றி பார்ப்போம். ஆவியானவர் எங்களோட பேசுவாராக. எபிரேயர் 11:16 19 மட்டும். அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுத்துகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மருத்துவலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்க பார்க்க வேண்டியது, எங்களுக்கு எதுவுமே நாங்க பார்க்கல. ஜேசப்பா யார், இவர் எப்படி இருக்கிறார் என்று நாங்க அவரை காணல. ஆனாலும் நாங்க எங்களோட விசுவாசத்தினாலே, அவர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பினாலே, எங்களுக்கு உண்டான மாற்றத்தினாலே நாங்க அவரை விசுவாசிக்கிறோம். சேர்ச்சியில போனோன்னு எங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோன்னே எங்களோட சுபாவங்கள் எல்லாம் மாறப்படுது, எங்களோட வாழ்க்கையில் மாறப்படுது. அதால நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்குள்ளேயே நாங்க இருக்கிறார், உண்மையா இருக்கிறார், எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், அடையாளத்தை செய்கிறார் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். அதே போலதான் ஆபிரகாம், அவருடைய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எல்லாருக்கும் தெரியும் கற்பனை செத்திருந்தது. ஆனாலும் அவங்க சொல்ற போதும் அவங்க நகைக்கிறாங்க, தங்களுக்குள்ளே ஒரு நகைப்பு உண்டாகுது, ஒரு சிரிப்பு உண்டாகுது. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஏற்ற வேளையில அந்த குமாரனை கொடுக்கிற போதும் அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதே அல்லாமல் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பாருங்க, அவர் தேசத்தை கொடுத்திருக்கிறார். தேசத்தை கொடுத்தாலும் அவங்க அதை விட ஒரு பரம தேசத்தை அவங்க விரும்புற போதும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இவங்க விரும்பி நாடி எங்க இருக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் இதை தருவார் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப விசுவாசிக்கிறவள நாங்களும் இருக்கிறோம். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்துட்டார், ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டார். ஆனாலும் இதை நாங்க விசுவாசிப்போம், இதை செய்து முடிப்பார். நாங்கெல்லாம் இந்த தேசத்துக்கு வாரத்துக்கே எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத இருக்கிற போதும் லண்டன் தேசத்துக்கு, ஆனாலும் எங்களை அந்த நேரத்துல எங்களுக்காக செபித்திருப்பாங்க. நாங்க இங்க வந்து இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு, அதையும் விட ஒரு தேசத்தை, நாங்க எங்களோட ஊரை விட ஒரு தேசத்தை, பரம தேசத்தை, பரம காணான் தேசத்தை எங்களுக்கு நாடுகிறதுக்காக அங்க ஊர்ல இருந்தா நாங்க ரசிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இங்க எங்களை இந்த தேவன் கொண்டு வந்து எங்களை அந்த பரம தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நாங்க இங்க வந்தாத்தான் அந்த பரம தேசத்தை காணுவோம் என்று சொல்லி, அங்க இருந்தா சுவிசேஷன் சொல்லியிருந்தாலும் நாங்க அதை மறுதளிச்சு தான் இருப்போம் என்று பார்த்தா அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க எங்களோட ஊர்களில் இருந்த நாங்க. ஆனாலும் இந்த தேசத்தை கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு வந்த பிறகுதான் நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பரம தேசத்துக்குள்ள கொண்டு போக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதை எல்லாரையும் இல்லை, சிலரை கொண்டு வந்து அந்த பரம தேசத்துக்காக அந்த நம்பிக்கை, அந்த வெட்கப்படாதபடி எங்களை இதுவரைக்கும் நான் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஒழுங்கான தமிழ் சபை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இதுவரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் என்ன அந்த பரம தேசத்தை கொண்டு போறதுக்கான வழிகள், அவருடைய வார்த்தைகள், அவரை பிடிச்சு கொள்ற அந்த ஜெபங்கள், அவர் உண்மையா இருக்கிறார்னு சொன்ன விசுவாசம் எங்களை ஒரு நேரம் குறைந்து போனாலும் அடுத்த நேரம் அந்த விசுவாசத்துல என்னை நடத்தி வந்ததை நாங்க பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் அந்த நேரத்துல விசுவாசம் இல்லாம விசுவாசத்தை குறைஞ்சு போயிருக்கிறீங்களோ ஊழியத்துல, எந்த காரியத்திலே ஆனாலும் அவர் இருக்கிறார். எங்களோட அந்த காரியம் நடந்தாலும் நாங்க ஒரு ஜெபிச்சு கொண்டிருப்போம். நீண்ட காலமா நாங்க ஜெபிச்சுட்டு கொண்டிருப்போம். அந்த விண்ணப்பம் கேட்கப்படாம இருக்கும். ஆனாலும் அவருக்கு ஒரு ஏற்ற வேலையை வச்சிருக்கிறார், ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறார். அப்போதுதான் அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். அந்த நேரத்துக்கு தான் எங்களுக்கு தருவார். அதுக்கு முந்தி அவர் எங்களுக்கு தந்தார், நாங்க அதை பெருசு எடுக்க மாட்டோம். அதுக்கு முந்தி
அவர் எங்களை ஜெபத்தை கேட்டு தந்துடா நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு விசுவாசம் வராது, அவருக்கு போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்காது, அப்படியே நின்றுவோம். இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு ஓகே சரின்னு சொல்லி நின்றுவோம். ஆனாலும் இந்த நேரத்தில் அடுத்ததை பார்ப்போம். மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க, ஆபிரகாமோட விசுவாசத்தை பலியாக ஒப்பு கொடுக்க கொண்டு போறான். ஆனாலும் அவன் பலியாக கொடுக்கல. பட் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஆண்டவர் இந்த குழந்தையை ஏற்ற வேளையில கற்பம் செத்திருந்த போதும் அவங்களுக்கு வயது சென்ற போதும் கொடுத்ததுக்காக அந்த பரம தேசத்தை அவங்க நாடி தேடினதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தது ஈசாக்க பலி கொடுக்க அவன் ஒரு கேள்வியும் கேட்காதபடி அந்த விசுவாசம், ஆண்டவர் இதை கைவிட மாட்டார், ஆண்டவர் தந்தார், ஆவியானவர் தந்தார், ஆவியானவர் எடுத்துக்கொள்ள போறார் என்று சொல்ல அந்த அவனுக்கு என்னவோ பரிதாபப்பட்டுப்பான். தந்த பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளைய கொடுத்தவன், ஆனாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம், அவன் விசுவாசத்தின் தந்தையா இருந்தான். அந்த விசுவாசம் இன்றைய நாளையில எங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நாங்கள் செத்து போயிருக்கிறோம் அந்த விசுவாசம் இல்லை. ஏனெண்டா நிறைய தரம் ஜெபிச்சு அவருடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து அநேக காரியத்துல தோல்வி மாறி இருக்கிறோம். ஆனா இல்லை, அப்படி இல்லை. நான் அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து செபித்த செபங்களுக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு பிறகுதான் சில காரியங்கள் பதில்களா வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இப்பதான் நாங்க காண முடியாதா இருக்கிறது. ஏனென்றா இடையில எங்களோட விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், எங்களுடைய ஜெபங்களை நாங்க விட்டுருப்போம், ஜெபிச்சு போட்டு அந்த ஜெபத்தை விட்டுருப்போம், அப்ப ஆண்டவர்கிட்ட உறவு இல்லாம இருந்திருப்போம், ஒரு காலத்து அப்படிதான் இருந்திருக்கலாம். ஆனா இவன் விசுவாசத்தின்படி ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான். அடுத்தது ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறான் எண்ணினான். பாத்தீங்களா, அடுத்த சொல்றான், ஓகே ஈசாக்குக்கு ஒரு சந்ததி வரும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி என்ன செய்யறான், ஓ இது பிரச்சனை இல்லை, இது நான் பலி கொடுக்க ஆண்டவர் விட மாட்டார் என்றா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இவரை கொண்டே ஒரு சந்ததி உருவாக்கப்படும், ஆபிரகாமுக்கு கொண்டு ஒரு சந்ததி உருவாக்கப்படும், ஈசாக்கை கொண்டு ஒரு சந்ததி உருவாக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை தேவன் வல்லவராயிருக்கிறேன் எண்ணி அவன் அந்த விசுவாசத்துல அவன் அதை செய்ய பலி கொடுக்க ஒப்பு போறான். ஆனா நாங்க செய்ய மாட்டோம். பட் அவன் ஆபிரகாம் அந்த விசுவாசம், தேவனோட இருந்த அந்த விசுவாசம், தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின் நிமித்தம் அவன் அப்படி கொண்டு போறான். சொல்றான், இல்ல எனக்கு தேவன் செய்வாரண்டு. ஜோவும் அதைத்தான் சொல்றான், இல்ல அவர் தந்தார், அவர் எடுத்தார், அவர் என்ன நடத்துவார். மனுஷி கூட சொல்ல, நீ செத்து போன்ற நிலையில சொல்லக்குள்ள கூட எல்லாம் இல்லாத நிலையிலும் கூட இல்ல, அவர் தந்தார், அவர் எடுப்பார், அவருக்கு அதுக்கு உரிமை இருக்குது, அவர் தந்ததை எடுத்துக்கொள்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குண்டு அவன்ட விசுவாசம். ஆனாலும் அவன் ரெட்டிப்பான நன்மையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது நாங்க பார்க்கலாம். அதே போல 19 தனக்கு ஒரே பேரானவரையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தொழிந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமேன், ஹல்லேலூயா. மரித்தொழிலிருந்து தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அவன் ஒப்பு கொடுக்கல, மரித்தொழிந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய விசுவாசத்தினாலே அவன் அந்த மரித்தவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மறிக்க கொண்டு போறான், பலி கொடுக்க கொண்டு போறான். ஆனாலும் அவன் அந்த விசுவாசத்தினாலே அவன் மரித்தோல இருந்து என் தேவன் இவரை ஒளிப்பி தருவார் என்ற அந்த விசுவாசம் அவனை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஒரு விசுவாசத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்க வேண்டும். நாங்கள் அநேகரை பார்த்தா விசுவாசம் இல்லாத மற்றான் அநேக காரியங்கள் மாம்சத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற ஊழியக்காரர் சரி, ஊழியர் சபைகள் சரி, எங்களோட ஜெபங்கள் சரி, எங்களோட குடும்பங்களும் சரி, நாங்கள் உலகத்தை பார்க்க போகல, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஜேசப்பா இருக்கிறாரான்ற சில கேள்விகள் அநேகருக்குள்ள எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது இந்த நாட்களையும். ஆனாலும் ஆபிரகாமின் விசுவாசத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். இந்த சொல்லப்பட்டது போல மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்த தேவன் வல்லவராயிருக்கிறார், அவர் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார், அவர் இதை பாவனையாக எங்களுக்கு திரும்ப தருவார் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரம் இழந்த சுதந்திரத்தை அவர் திடப்பண்ணி சம்பூர்ண மழையை எங்களுக்கு பெய்ய பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் எங்களை வர்த்திக்க சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்து இந்த நாளையில் அந்த ஜெபங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பலோ தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாதே என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே மரித்தொழிந்து எழுந்த தேவன் ஆண்டவரே எங்களுக்கு
எங்களுக்கு புது சிருஷ்டியா இருந்து எங்களுக்குள்ள புது சிருஷ்டியா வெளிப்படுகிற தேவன் நீர் ஒருவரே நேற்று இன்னும் என்ன மாறாதவராய் இருந்து உந்தன் வல்லமைகள் குறைந்து போகல, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஆண்டவரே. நீர் கிரகிக்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இம்மட்டுமாக நீங்க செய்து வருகிறீங்க. இம்மட்டுமாக எல்லாருக்கும் செய்து வருகிறீங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. கேட்கிற யாவரும் உம்மிடத்துல பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசம் செத்தாலும் ஆண்டவரே, என் தேவன் விசுவாசிக்க வைக்கிற தேவன் இன்னாரென்று உயிரோட மரித்தவரை உயிர்த்தெழ செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களுக்காக. எங்களை விசுவாசத்தை மறுபடியும் வர்த்திக்க செய்தே ஆண்டவரே. அப்பா, எத்தனை ஊழியக்காரர் ஊழியத்துல ஆண்டவரை விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசிகள் விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் என் தேவன் நீர் விசுவாசத்தை கட்டளையிடும்படியாக இது நடக்கும், இது நான் சொன்னால் செய்வேன், சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வரணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வரணும். அது எந்த காரியமா இருந்தாலும், சொந்த தேவையா இருந்தாலும், குடும்ப காரியமா இருந்தாலும், தேசத்தின் காரியமா இருந்தாலும், ஊழியத்தின் காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த காரியங்களை நீர் விசுவாசத்தை தருவீராக ஆண்டவர். அந்த விசுவாசம் மறுபடியும் எல்லாருக்குள்ளையும் விருத்தி அடைய செய்வீராக. அந்த விசுவாசம், நீர் இருக்கிறேன் என்று சொல்ற அந்த விசுவாசம், நீரே வழியின் சத்தியம் ஜீவனும் என்ற விசுவாசம், அந்த ரட்சிப்பின் விசுவாசம், அந்த நீதியின் விசுவாசம் ஆண்டவரே, அந்த வல்லமையின் விசுவாசம் ஆண்டவரே இன்னும் அதிகரிக்கப்படும்படியாக, அது ஒளியாய் வெளிப்படும்படியாக அந்த ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து நான் அந்த விசுவாசத்தை ஆண்டவரை பிடித்துக் கொள்ள கத்த கிருபை செய்வீராக. யோபு போல அவர் தந்தார், அவர் எடுத்தார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் கைவிடாது இருக்கிற போது நீர் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தீர் ஆண்டவரை. இழந்த எல்லாவற்றையும் கொடுத்தீர். அதே போல தேவனை நாங்கள் இந்த நாளையில ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு நாள் நாங்கள் விழுந்து போக விடாதபடி எங்களை நிமிந்து நிற்க செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரே இப்போது விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் நீதிமான இருந்து பிழைத்திருக்க, எங்களோட சந்ததிகள் பிழைத்திருக்க, ஊழியங்கள் பிழைத்திருக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை செபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், உம்மிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஆண்டவரே, அங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளோட இருக்கிறாங்களோ எல்லா வியாதிகளும் ஆண்டவரே மறைய வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. எல்லா வியாதிகளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் மறைந்து அவர்கள் எல்லாம் ஆண்டவரே வியாதியிலிருந்து ஆண்டவரை சுகமடைய வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அது எப்படியாப்பட்ட வருத்தமா இருந்தாலும், இதுதான் கடைசி என்று சொன்னாலும், டாக்டர்கள் மனுஷர்கள் கைவிட்டாலும், இதெல்லாம் முடிஞ்சதே என்று சொல்லி ஆண்டவரே எல்லாம் சொன்னாலும், என் தேவன் இப்போது அந்த விசுவாசம் என்னும் ஆண்டவரை வார்த்தைகளை இப்போது அனுப்புகிறோம் ஆண்டவரை. விசுவாசம் என்னும் வார்த்தைகளை இல்ல நீ பிழைத்திருப்பாய், நீ சாகாது பிழைத்திருந்து இயேசுவின் நாமத்தை நீ விவரிப்பாய், நீ சாவதில்லை, சாகாமல் பிழைத்திருப்பாய், பிழைத்திருந்து தேவனுடைய நாமத்தை விவரிப்பாய், தேவன் செய்த காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லி மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவாய். இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக, பலன் அடைவதாக இப்போது இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர், ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். கற்பத்தின் கனிக்காக செபிக்கிறேன். இந்த கற்பத்தின் கனி தேவனால் வருகிற அந்த கனி இப்போது உண்டாகி இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே அதுக்கான தடைகள் உடைக்கப்படுவதாக, அதுக்கான சாப பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஆண்டவரே. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் இதை ஆபிரகாமுக்கு கொடுத்தீர், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அண்ணாள் அங்கலாய்ப்பை மாற்றினீர், நாங்க விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போது ஒரு கற்பத்தின் கனி உண்டாயிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். நம்முடைய வல்லமை உள்ள நாமத்திலே கட்டளையிட்டே ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல தகப்பனேப்பா, யாரெல்லாம் வீடு வாங்கணுமோ, வாகனங்கள் வாங்கணுமோ ஆண்டவரே, பிள்ளைகள படிப்பு தேவை, பிள்ளைகள படிப்பு காரியங்கள் ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கணும், கடன்கள் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இயேசுவின் நாமம் இப்போது எழுந்து கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமம் இவர்களுக்கு கிரியை செய்வதாக. வேலை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே அப்பா, வீடு உண்டாயிருக்கட்டும், வாகனம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. படிப்பில் குறைவில்லவர்கள் ஆண்டவரை கல்விமான நாவை பெறட்டும் ஆண்டவரே. யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளை
ரட்சித்துக் கொள்ளுங்க வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் வியாதியில இருந்து அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே, விடுதலையாக்கப்படட்டும், சுகம் அடையட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகம் முழுவதும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ரட்சிப்புகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்தியா தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அரபு நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அரபு நாடுகள் இந்த ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளின் நிமித்தம் அரபு நாடுகளுக்கு ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனவர்கள் எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே முடிவுக்கு வந்து தேவன் அந்த எல்லையில எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தலைவர்களும் ரட்சிக்கப்பட்ட இந்தியா, இலங்கை ஆண்டவரே, பாகிஸ்தான் தேசம், அரபு நாடு தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிப்புகளை நடத்தப்படுவார்களாக. இதை நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க முடிச்சிருக்க. அந்த பிணியாளியா இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. மனசுல இருதயத்துல பிணியாளியா இருக்கிறாங்க, தங்களோட மாம்சத்துல சுயத்துல முடிவெடுக்கிறாங்க, தேசத்தை அழிக்க நினைக்கிறாங்க, தேசத்து மக்களை நினைக்கிறல்ல ஆண்டவரே, சிறுமைப்பட்டவரே ஆண்டவரே, அப்பா, அடிமையானவர்களை, நறுங்குண்டவர்களை நினைக்காதபடி இருக்கிற அதிகாரிகளுக்குள்ள எல்லாம் என் தேவன் ரட்சிப்பை கட்டளை இடுவீராக. தாங்க வாழ்ந்தா காணும் சுகபோகமா நினைச்சிருக்கிற இந்த அதிகாரிகளோட ரட்சிப்பு உண்டாக்கட்டு. லண்டன் தேசம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். லண்டன் தேசத்து அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அதே போல ஐரோப்பா முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். ரட்சியுங்க ஆண்டவரே, ரட்சியுங்க ஆண்டவரே. கனடா தேசத்தை ரட்சியுங்க ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசத்தை ரட்சியுங்க அப்பா. ஆஸ்திரேலியா தேசத்தை ரட்சியுங்க. அமெரிக்கா தேசத்தை ரட்சியுங்க ஆண்டவரே, ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே என் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எருசலேமை கட்டி இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பேன். எருசலேமை கட்டி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போ இஸ்ரவேல் எல்லாம் கூட்டிக் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என் தகப்பன் தாயின் தகப்பனுமா இருந்து ஆற்றி தேற்றி மூடி பாதுகாத்து தேவையான ஒவ்வொரு காரியங்களை சந்தித்து ஆசீர்வதித்து அவங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் மன்னித்து அந்த இடத்துல சமாதானத்தை கட்டளை இடுவீராக. இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை மடங்கடிக்க பண்ணுவீராக, மடங்கடிக்க பண்ணுவீராக. என்மேல் எழும்பினவரை என் கீழ் மடங்கடிக்க பண்ணுவீராக. இஸ்ரவேலை எருசலேம் அழிக்க நினைக்கிற ஒவ்வொரு ஏவுகணைகளும், ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. தாவீது அவன் பொல்லாத பண்டியத்துக்கு, அவனுக்கு வந்த பொல்லாத பண்டியத்துக்கு தப்புவித்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமும் பொல்லாத பண்டியங்களுக்கு தப்புவித்து மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பறந்து காக்கிற பட்சியாய் காத்து கொண்டிருக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய சிறகுதனில மூடிக்கொள்ளுங்க. அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன், அந்த ஜனங்களை பாதுகாக்கிற தேவன், அந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், அந்த ஜனங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் அந்த தேசங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் என் தேவன் நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. காசா தேசத்தை, பலஸ்தீன் தேசத்துல ஆகாரத்துக்கு ஆண்டவரே அப்பா, ஆகாரம் இல்லாதபடி ஆண்டவரே அந்த வறுமை நீங்கட்டு பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என் தேவன் ஆற்றி தேற்றி அவர்களை மன்னித்து ரட்சிப்புகளாக நடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஈராக் தேசத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது. அங்கேயும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க ஆண்டவர். அங்கேயும் 10 நீதிமான் இருப்பான். அந்த 10 நீதிமான நிமித்தம் அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்து கிருபை செய்து ஆண்டவர் அந்த ஜனங்களை தயவாய் கிருபையாய் சமாதானத்தில் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். யாரும் அழிந்து போவது உமக்கு சித்தம் இல்லை. நீர் ஆண்டவரை ஜனங்களை நேசிக்கிற, பாவியானவர்களை நேசிக்கிற ஜனம். ஆனாலும் துன்மார்க்கனை அழிவுக்கண்ணை நீர் ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த துன்மார்க்கன் சன்மார்க்கன் கூட ரட்சிக்கப்பட உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஆண்டவரை ஓந்திய புயத்துக்குள்ள ஒப்புக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. அந்த தேசம் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. ஈராக் தேசம் ஆண்டவரே அப்பா, ரஷ்யா தேசம் எல்லாம் உங்களுடைய கரத்துல இருந்து நீர் மாத்திரம் ஆளுகைக்குள்ள வரட்டும். அங்க தேசத்து அதிகாரிகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷர், கொடுமையுள்ள மனுஷர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நாங்க இருந்து ஆண்டவரை ராணுவங்களை பொறுப்படுங்க. அழிந்து போகாதபடி அந்த ராணுவங்கள் ரட்சிக்கப்படட்டும். பொல்லாத ஆயுதங்கள் ஏந்திரவர்கள் எல்லாம் ஆண்டவரை உங்களுடைய வசனத்தை இருகாருக்குள்ள பட்டயத்தை அந்த சம்மட்டியை ஏந்தட்ட ஆண்டவர். அப்போது அந்த சம்மட்டினாலே குயக்கலத்தை நொறுக்கி போடுவார்கள் ஆண்டவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவரே, அது மாத்திரமல்ல
ஆண்டவரே அப்பா ஜப்பான் தேசம் ரசிக்கப்படும், இந்தோனேசியா தேசம் ரசிக்கப்படும், சைனா தேசம் ரசிக்கப்படும் அப்பா, சிங்கப்பூர் மலேசியா ரசிக்கப்படட்டும் ஆண்டவரே. தீவுகள் ஆண்டவரே, மலைப்பகுதி காட்டுப்பகுதிகள் இருக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படட்டும், சிறையில் உள்ளவர்கள் ரசிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சிறையில் உள்ளவர்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் ஆவியானவரே. ஆண்டவரை விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரை. மக்கள் ஊழியம் செய்துட்டு சிறைச்சாலைக்கு போன ஒவ்வொரு ஊழியக்காரரையும் விடுதலையாக்கி செபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்திலே விடுதலையாக்குற அவங்களோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுவிசேஷர்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரை ஆபத்தும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் சுவிசேஷம் உம்முடைய ஆண்டவரை உம்முடைய அன்பை சொல்ல போறவர்கள் உம்முடைய அன்பின் சமூகம் முன்பாக செல்லட்டும் அப்பா. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீ செய்விரண்டு ஆண்டவரே, நீர் மேக சமமாய் நடந்து போறவர் அல்லவோ. இவர்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் கடந்து சென்று இவர்களை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் பவுஞ்சாய் விடுதலையாக்கப்பட்டு பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அறியாம இருள் விலகி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத வாலிபர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவார்களாக. லிதியாட இருதயம் திறக்கப்பட்டது போல இந்த வாலிபர்களை இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பவுஞ்சாய் சபைக்குள்ள வாலிபர்கள் சேர்க்கப்படுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கொண்டு விசுவாசத்தை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு விசுவாசத்தை ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பாவத்தில் அடிமைப்பட்டவர் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் வாலிபர்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுகிற வாலிபர்களாய் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே, இது பாவம், இது அக்கிரமம், இது மீறுதல் என்று சொல்லி ஆண்டவர் அறிகிற இருதயம் திறக்கப்படட்டு பாவியானவர்கள் மன்னிக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க இந்த ஜனங்களுக்கு, இந்த வாலிபர்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. அது மாதிரிமல்ல கொலைக்காரர் பழிக்காரர் புறங்குருவர்கள் வன்கண்ணுடையவர்கள் ஆண்டவரே, ஜனத்தின் மேல் ஜனமாய் ஏறுகிற ஆண்டவரே எழும்புகிறவர்கள் ஆண்டவரே, பாசக்காரர் மேல் பாசக்காரர் எழும்புகிற இந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீர் தேவன் என்று விளங்கும்படியாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் இதோ சதாகாலிலும் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் மத்தியில வெளிப்படும்படியாக சோதரித்தை செபிக்கிறேன். உங்களோட கிருபை விளங்குவதாக அல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். 5 கண்டங்களை 5 காயங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறேன், சமாதான பிரபுவா இருக்கிறேன். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் ஆண்டவரே, தேசத்துக்குள்ள சமாதானம், கிராமங்களுக்குள்ள சமாதானம், தெருக்கள்ல சமாதானம், உம்முடைய சமூகத்துல சமாதானம், உடைய சபைகளுக்குள்ள சமாதானம், ஊழியக்காரருக்கு சமாதானம் உண்டாகும்படியாக சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இந்த சங்கமம் வானொலியிலிருந்து ஆண்டவரே திருமண நாட்களை காண்ற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ரெட்டிப்பான நன்மையால் திருப்தியாக்குங்க. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆண்டவரே. இனிமேலும் என் தேவனுக்கு கண்டு வாழ கத்தருக்கு கணவர் மனைவியா ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவரே தேவனுக்கு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கிருபையின் நன்மை அவர்களை தொடர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டு கூட திக்கற்ற ஒரு அனாதைகள் விதவைகள் எல்லாரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் மக சுமாரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெனட் மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெனட் மகள ஆண்டவரே கணவருக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க. தம்பீர ஆண்டவரை இழப்ப கொடுத்தவர் கலங்காதபடி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரை தெய்வீக சமாதானம் உண்டாக்குவதாக, சுமாரிக்கு தெய்வீக சமாதானம் உண்டாக்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அது நித்திய வெளிச்சமா எங்களுக்கு சமாதானமா இருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனையோ பேர் ஆண்டவரே பிள்ளைகளால கணவரால மனைவியால ஆண்டவரே சந்தோஷம் இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெஸ்லியாட குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க, ஊழியத்திலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இதுல வந்திருந்து ஊழியம் செய்யற இந்த வானொலியில ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சமாதானத்தை கொடுங்க. யாரெல்லாம் இந்த நேரத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எல்லாவற்றிற்கும் மேலானவர், உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை நீர்தான் அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இதோ என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த சமாதானம் உங்களோடும் என் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் தங்கி இருப்பதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த சமாதானம் என்னும் தாபரத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கங்களால் எங்களை முடிசூட்டி நடத்துங்க ஆண்டவரே. நாளைய தினத்துல ஆண்டவரே நாங்க
இணைந்து ஆண்டவரே தேசத்துக்காக செபிக்கிற ஆண்டவரே, அந்த தேசத்துக்காக செபிக்க வர மட்டும் எங்களை இரவெல்லாம் ஆண்டவரே இரவில் வரும் பயங்கரங்களுக்கு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே அக்கினி சமமாய் காத்து கொள்ளுங்க. பகல்ல மேக சமமாய் காத்து கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு எப்போது நாங்கள் வருகிற போதும் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க. இனி வரப்போற சௌரிய கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன். மகள ஊழியத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இதுல செய்யற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் மகளுக்கு சமானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவ மகிமையால் நிரப்பப்பட்டு தேவனுடைய காரியங்களை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. மகளும் குடும்பத்தை சந்ததியை மகளுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் எனக்கும் எந்த ஒரு போன் தடைகளோ இல்லாதபடி, எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி தேவனுடைய கிருபை ஆண்டவர் என்மேல் இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து ஊழியம் செய்தீர். ஆண்டவரே நான் அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல என் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே சமானத்தோட ஊழியங்களை முடிக்க, ஆசீர்வாதத்தோட ஊழியங்களை முடிக்க தேவ கிருபை எங்களை பலவீனத்தில் பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எப்போதும் உங்களுடைய கிருபை எங்களோட இருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நித்திய வெளிச்சமாயிருங்க. நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்குங்க. ஆண்டவரே பசுமையான புல்வெளியில நடக்க செய்யுங்க. அமர்ந்த தண்ணீரை என்னை காட்டுங்க. சங்கீதம் 128 படி ஆண்டவரே எங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். இழந்த சுதந்திரத்தை திடப்பண்ணி சம்பூர்ண மழை எங்களை வாழ்க்கையில காண செய்யுங்க. ஆண்டவரே நெடுநாளாய் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு பதில் தாங்க. ஆண்டவரே ஆவியானவரே பதில் தாங்க. எங்களுடைய இருதயங்கள் இழைத்து போயிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே விரும்பினது வரும்போது அந்த ஜீவ விருட்சம் எங்களுக்கு இந்த நாளில் உண்டாயிருக்கட்டும், இந்த மாசத்துல உண்டாயிருக்கட்டும். அப்பா, இந்த மாசத்துல எல்லாம் நன்மைகள் உண்டு வர ஆண்டவரை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாட்கள் ஆண்டவரை பயணங்கள் போற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வேறு நாடுகளுக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பயணங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே எந்த ஒரு வியாதியோ வறுமையோ வேதனையோ துன்பங்களோ ஆண்டவர் வராதபடி, இயற்கை சேர்க்கல மரணங்கள் வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்குல வரத்துல ஆண்டவரே குடும்பமாய் தேவன் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டவரே ஆண்டவரே அப்பா, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே, மாம்சமானவர்கள் எல்லாம் வந்து உம்மிடத்தில் ஜெபிக்க துதிக்க கத்த கிருபை செய்யும்படியாக துதிகர மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்ற வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் போய்க்கிறோம். கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக இலங்கை ஜெபங்களோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம் அவரையும் அவர் குடும்பத்தாரை. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி.